Hello students, welcome to our channel 9th standard maths exercise 2.6 பார்க்கலாம் இல்லையா. So first questionல இருந்து பார்க்கலாம். Simplify the following using addition and subtraction properties of struts. So struts ஓட addition and subtraction properties வச்சு நம்ம சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். கொடுத்துருக்க கொஷின் வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸி. ஸோ இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, எல்லா டேர்ம்லையுமே ரூட் த்ரீ வருதா. ஒரு டேர்மில் வந்திருந்ததுன்னா ஓகே, 2 டேர்மில் 3 டேர்மில் எல்லாத்துலேயுமே இருந்தால் தான் நம்மளால் அடிஷன் ஆப்ரேஷனோ இல்லை சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷனோ நம்மளால் செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஷின் எழுதுகிறேன். 5√3 + 18√3 - 2√3. ஸோ 3 டேர்ம்லேயும் பாருங்கள் √3ன்றது காமனாக இருக்குது இல்லையா, 3த்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா √3 வந்து வெளியே எடுக்க போகிறேன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்த லைனில் √3 எல்லாம் நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறத நான் முன்னாடி எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு 5 இருக்குது, அதுக்கப்புறம் 18 இருக்குது, அப்புறம் -2 இருக்குது. ஓகேவா. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட்டில் எழுதிடுறேன். இந்த √3 காமனாக இருக்கிறத ஒரே ஒரு வாட்டி நம்ம எழுதினாலே போதும் இல்லையா. ஸோ இப்போ √3 வெளியே வந்துடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸை நம்ம இப்போ நார்மலாக நீங்கள் அடிஷன் பண்ணுறது அடிஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணுறதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் நான் முடிச்சிடுறேன். 5 + 18 அப்புறம் 19 20 21 22 23 23 -2 3 - 2 is 1 2 அப்படியே வரும். ஸோ உங்களோட ஆன்சர் 21√3 அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். நீங்கள் என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா எல்லா டேர்ம்ஸ்லேயுமே √3ன்றது வந்திருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். இது √3க்கு மட்டும் இல்லை, இப்போ அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூட் வேல்யூ இருக்கும், ஆனால் எல்லா டேர்ம்லேயும் ஒரே வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. -3³ √5. ஸோ நான் செகண்ட் கொஷின் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த செகண்ட் கொஷின்லேயும் பாருங்கள், ³ √5 4³ + 2³ -3³ ஸோ 3 டேர்ம்லேயுமே எனக்கு ³ வந்திருக்கு இல்லையா, 3 டேர்ம்லேயுமே வந்திருக்கு. ஸோ நான் அதே தான் செய்ய போகிறேன். முதல்ல நம்பர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் எழுதுங்க. 4 + 2 - 3 ³ ஸோ இதை எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க, என்ன ரூட் இருக்கோ அதை அப்படியே எழுதினாலே போதும். ஸோ 4க்கு அப்புறம் 5 6, இப்போ 6 - 3 is 3. ஸோ 3³ இதுதான் நம்மளோட வேல்யூ. தேர்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் கொஷின் வந்து 3√75 + 5√48 -√243. ஸோ கண்டிப்பாக இதில் 3மே லைக் டேர்ம்ஸ் கிடையாது, ஒரே ஸ்டட்ஸ் வந்து இல்லவே இல்லை, அண்டு எல்லாமே பெரிய பெரிய ஸ்டட்ஸாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த 75 48 × 43 ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ செய்யலாமா. இப்போ √75 நான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். ஸோ √75 நம்ம என்ன பண்ணலான்னா 25 × 3ன்னு எழுதலாம் இல்லைங்களா. 25 × 3 வந்து 75. ஸோ ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா √25 தனியாக எழுதிட்டு நான் √3ன்னு தனியாக எழுதலாம். ஸோ √25 வேல்யூ இஸ் 5. ஸோ √3 நான் தனியாக எழுதலாம். இந்த மாதிரி சின்னதாக கொண்டு வரதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம், சரிங்களா. ஸோ 75 25 × 3ன்னு எழுதிடலாம். √25 √3 பிரித்து எழுதிடலாம். அப்புறம் 25க்கு 5, √3க்கு வந்து வேல்யூ வேண்டாம், ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். இதே மாதிரி √48. ஸோ 48 வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 16 × 3ன்னு எடுக்க போகிறேன் நான். 16 × 3 48 தான் வரும். ஸோ இப்போ 16யும் 3 நான் என்ன பண்ண போகிறேன், √16 தனி √3 தனி அண்ட் √16 is 4, √3 அப்படியே எழுதிடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் நம்பர் 243. அண்ட் 243 எனக்குமே இப்படி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நம்ம 243 எல் டிவிஷன் மாதிரி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட், நான் அதையும் சொல்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல செய்கிறேன், சரிங்களா. செகண்ட் கொஷனுக்கு சைடில் செய்கிறேன், நீங்கள் அதிலே செஞ்சாலும் பரவாயில்ல, பிகாஸ் எனக்கு இடம் இல்லை. ஸோ தட் ஐம் டூயிங் ஹியர். 3 டேபிள் 3 8s are 24, 3 1s are 3,
3 2s are 6, balance 2, 3 7s are 21, 3 9s are 3 3s are 3 one time. So 1 2 3 4 and 5 1 2 3 4 5 3 இருக்கு இல்லையா. ஸோ ரூட்குள்ளே நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ இப்படி எழுதிட்டு ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் 2 3யை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3ன்னு வெளியே எடுக்கலாம். அகெயின் இந்த 2 3யை ஒரு 3ன்னு வெளியே எடுக்கலாம். ஸோ 3 into 3 அண்ட் ரூட்குள்ளே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அண்ட் 3 3s are 9 root 3. இப்போ எல்லா டேர்ம்ஸ்க்கும் நம்ம சிம்ப்ளிஃபைடாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இனி நமக்கு தெரியும், ரொம்ப ஈஸி தான். ஸோ 3 into 5 into root 3. உடனே இதை மட்டும் எழுதிடக்கூடாது, முன்னாடி 3ன்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து தான் எழுதணும். அது மறந்துடலாம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ 5 into 4 root 3 minus 9 root 3. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 3 5s are 15 root 3 plus 5 4s are 20 root 3 minus 9 root 3. சரிங்களா. இப்போ பாருங்கள், root 3 root 3 root 3 ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணலாம். 20 + 15 is வேணால் தனியாக எழுதிக்காங்க. 15 + 20 minus 9, அதுக்கப்புறமா root 3 இப்படி எழுதிடுங்க. இது நம்ம நார்மலாக செஞ்சிடலாம் இல்லையா. 20 + 15 is 35. 35 minus 9 26 வரும் இல்லையா. கவுண்ட் பண்ணுங்கள். 26க்கு அப்புறம் 27 28 29 30 31 32 33 34 35. ஸோ நம்மளோட ஆன்சர் 26 root 3 அப்படின்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு செஞ்சு பார்க்குறது கஷ்டமாக இருந்தால் சைட்டில் எழுதுங்க. 35 minus 9 இது 15 ஆகிடும், கீழே 9 இருக்குது, இது 2 ஆகிடும். ஸோ இங்கே 6 வரும், இங்கே 2 வரும். சரிங்களா. செக் பண்ணிகிட்டே செய்யுங்க. டவுட் இருந்ததுன்னா டூ ஒன்ஸ். ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கரெக்டாக தெரியும். ஓகே இதுதான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். 4th கொஷின் என்னன்றதை பார்க்கலாம். 4th கொஷின் பாருங்கள். 5 cube root of 40 கொடுத்துருக்காங்க, கவனிக்கணும். cube root plus 2 cube root of 625 minus 3 cube root of 320. ஸோ நான் கொஷின் தான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து cube root of 40 cube root of 625 and 320 கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு டைரெக்டாக எனக்குமே எடுக்கிறது ஈஸியாக இல்லை. அண்ட் க்யூப் ரூட்டில் இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி மெத்தட் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கொயர் ரூட்டாக தான் நம்ம எடுத்துடலாம். ஸோ க்யூப் ரூட்னால நான் இப்படி செய்கிறேன். இப்போ 2 டேபிள் 2 2s are 4 and 0 அப்படியே இறக்கிடலாம். திருப்பி 2 10s are 20, தென் 5 2s are 10, 2 1s are 2. ஓகேவா. ஸோ அடுத்து 625க்கு 5 டேபிள் தான் வரும் எப்படியும். 5 1s are 5, பேலன்ஸ் 1, 5 2s are 10, balance 2, 25க்கு 5 5s are 25 again. So 5 25s are 125 and 5 5s are 5 1s are. இது 5 டேபிளே ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் லாஸ்ட்டில் 0 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் 0 இல்லை 5 வந்தால் 5 டேபிளே எடுங்க, அதுதான் பெஸ்ட். ஸோ 5 6 are 30, 2 0 20 இருக்குது, 5 4s are 20. இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 டேபிள் எடுக்கலாம். 2 32, 2 1s are 2 6 are 12, 2 8s are 2 4s are 2 2s are 2 1s are finished இல்லையா. ஸோ இப்போ நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நமக்கு ஸ்கொயர் ரூட் கேட்கல, க்யூப் ரூட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 வாட்டி வந்தால் தான் ஒரு வாட்டி வெளியே எடுக்கணும், சரியா. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 40 இஸ் ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் 2 into 2 into இந்த 2 ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், அப்புறமா நான் 5ன்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ 3 வாட்டி வந்து தான் வெளியே எடுக்கணும், ஏன்னா இது க்யூப் ரூட் 1 2 3 டைம்ஸ். ஸோ ஒரு வாட்டி நம்ம 2 வெளியே எடுத்துடலாம். அண்ட் க்யூப் ரூட் ஆஃப் 5 மட்டும் உங்களுக்கு இருக்கும், சரியா. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் அடுத்தது வந்து 625 பார்க்க போகிறோம். க்யூப் ரூட் ஆஃப் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 1 2 3 4. ஸோ 4 டைம்ஸ் நம்மளோட 5 வந்து அக்கர் ஆகுது. ஸோ இப்போ தான் சொன்னேன், க்யூப் ரூட்னா 1 2 3 3 டைம்ஸ் வந்ததுன்னா யூ கேன் டேக் 1 டைம் அவுட் சைட், ரைட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 cube root of 5. And next thing is cube root of 320, that is equal to cube root of 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 into 5, சரிங்களா. ஸோ இப்போ எத்தனை 2 வந்திருக்கு பாருங்கள், 6 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 2க்கு ஒரு 2, இந்த சைடு 3 2க்கு ஒரு 2 எடுத்திருக்கேன். அண்ட் க்யூப் ரூட் ஆஃப் 5 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் 2 2s are 4, க்யூப் ரூட் ஆஃப் 5. ஓகேவா. இப்போ வந்து நம்ம பெரிய பெருசாக இருக்கிற நம்பரை சின்ன சின்னதாக மாற்றிட்டோம்.
நம்ம இப்போ கொஷினில் எடுத்து எழுத போகிறோம், அவ்வளோதான். 5 இன்ட்டு ஃபஸ்ட் டேர்முக்கு என்ன வந்தது, 2 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் அடுத்த வேல்யூ என்ன, 2 இன்ட்டு 5 க்யூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 3 இன்ட்டு 4 க்யூப் ரூட் ஆஃப் 5. ஸோ இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணாலே போதும். 5 2s are 10, 3 times of cube root of 5 plus 2 5s are 10 of cube root of 5 minus 3 4s are 12 cube root of 5. cube root of 5 cube root of 5 cube root of 5 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்ம காமனாக வெளியே எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ நம்பர்ஸ் மட்டும் ஃப்ரண்ட்டில் எழுதணும், அது எப்போவுமே பண்ணுவோம், எழுதிடலாம். 10 plus 10 minus 12, 10 plus 10 minus 12 and cube root of 5. 10 plus 10 20, 20 minus 12 is 8 cube root of 5. இதுதான் நம்மளோட ஆன்சர் இல்லையா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.